Welcome to Learn with RD channel. ಇದು ನಮ್ಮ ರಾಮಾಯಣಂ சீரிஸ் எபிசோட் 13. போன எபிசோடில் நடந்த ஒரு குயிக் ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். போன எபிசோடில் என்ன நடந்துச்சு, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, மந்திரை என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளோட வார்த்தைகளால் நம்ம கையோட மனசை நல்லா குழப்புறா. அவள் மனசில் அப்படி விஷம் வைக்கிற மாதிரி பண்ணிட்டா. ஸோ அங்கே ஆல்ரெடி அந்த தசரதன் என்ன பண்ணுறாரு, ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக, அந்த நாடே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நம்ம கைகேயிக்கு 2 வரன்கள் தசரதன் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அதை எதுக்கு கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாருன்னு தெரில, ராஜா யார் ஆக போகிறான்னு எதுவுமே தெரில. ஸோ இந்த எபிசோடில் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லேர்ன் வித் ஆர்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ராமாயணம் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, அயோத்தியா அரசர் சபையில் விளக்கு, மலர்கள், இசை எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. முக்கியமாக தசரதன் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. என் மகன் ராமா இந்த அயோத்தியாவோட உயிர், அவன் இன்னைக்கு பட்டம் சூட்ட போகிறான் அப்படின்ட்டு அவருக்கு ஒரே ஹாப்பியாக ஆனந்தமாக இருக்கிறாரு. என் மகன் ராமன் இந்த அயோத்தியின் ஆத்மா, இன்று அவருக்கு முடிசூட்டப்பட உள்ளது. இப்படி ஒரு பக்கம் அரண்மனை சந்தோஷமா இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, கைகையோட அறையில் விளக்கெல்லாம் ஆஃப்ல இருக்கு. கண்கள் கைகையோட கண்கள் எல்லாம் கோவமாக இருக்கு. மந்திரை பக்கத்தில் இருக்கிறா. அப்போது கைகை ஒரு நல்ல கோவமான ஒரு வாய்ஸில் தசரதனை கூப்பிடு அப்படின்னு மந்திரையை விட்டு சொல்கிறா. உடனே மந்திரை அதை கண்டுட்டு அதை பார்த்துட்டு அப்படி சிரிச்சிட்டு ஆஹா இதுதான் நல்ல நேரம் அப்படின்ட்டு தசரதனை வரச் சொல், இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினச்சிட்டே அவள் எங்கே போகிறா அப்படின்னா, தசரதனை கூப்பிட போகிறா. தசரதனை கூப்பிட்டதும் தசரதன் மெதுவாக அந்த ரூம்குள்ளே வராங்க. யார் ரூம்? நம்ம கைகையோட அறைக்குள்ளே வராங்க. கைகை தரையில் படுத்துருக்கிறா, ஒரு மாதிரி படுத்துருக்கிறா. உடனே தசரதனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிட்டு, ராணி இப்படி தரையில் படுத்துக்கிறத பார்த்ததும் ஒரு மாதிரி பயந்துட்டார் தசரதன். தசரதன் கேட்குறாரு, என்ன ஆச்சு கைகை அப்படின்னு கைகை கிட்டே கேட்குறா. கைகை சொல்கிறா, முன்னாடி நீங்கள் எனக்கு 2 வரன்கள் கொடுத்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டதும் தசரதன் தடுமாறி நிற்கிறாரு. இவன் எதுக்கு இப்போ அதை கேட்குறா, என்ன விஷயம் அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப தடுமாறி இருக்கிறாரு. அப்போ தசரதன் சொல்கிறாரு, கைகை அது இது அப்படி அப்படின்னு ஒரு மாதிரி சமாளிக்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ கைகை சொல்கிறா, இன்று நான் அதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இன்று நான் அதை கேட்கிறேன் அப்படின்ட்டு கைகை முதல் வரத்தை கைகை சொல்கிறா. முதல் வரம் என்ன அப்படின்னா, பரதன் தான் அயோத்திக்கு அரசனாகணும் அப்படின்னு கைகை முதல் வரத்தை சொல்கிறா. இரண்டாம் வரம் என்ன அப்படின்னா, ராமர் 14 வருஷம் வனவாசம் போகணும். வனவாசம்னா ஒன்றும் இல்லை, ஃபாரஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு 2 வரங்களையும் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுற மாதிரி 2 வரங்களையும் கைகை இப்படி சொல்கிறா. என்ன ஆச்சு கைகேயி? எனக்கு நீ கொடுத்த 2 வரங்களை இப்ப கேக்குறேன். பரதன் அயோத்திக்கு ராஜாவாக வேண்டும். ராமன் தசரதன் அதை கேட்ட அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு, ஃப்ரீஸ் ஆகிட்டார். அப்படியே அவரோட கண்கள் எல்லாம் கலங்குது. தசரதன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாரு, அவரோட கண்கள் எல்லாம் கலங்குச்சு. வாயால் அவரால் பேசவே முடியல. இந்த நேரத்தில் அவர் ஒரு ராஜா இல்லை, ஒரு அப்பாவோட இதயமாக அது ரொம்ப உடஞ்சி போச்சு கைகை அப்படி கேட்டதும். தசரதன் அந்த ஒரு சோகமான ஒரு குரலில் கேட்குறாரு, கைகை இது தர்மமா அப்படின்னு கேட்குறாரு. ராமா என் உயிர் கண் கலங்குறார் அவர் அப்படி. உடனே கைகை சொல்கிறா, வரம் கொடுத்தவர் அதை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு நல்லா கல் நெஞ்சத்தோடு அப்படி சொல்கிறா. வரம் கொடுத்தவரை அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறா. தசரதனுக்கு இதெல்லாம் கேட்டதும் நடக்கக்கூட முடியலை. சோகத்தில் விழுந்து ஒரு மாதிரி இருக்கிறார் அவர். தர்மம் ஒரு பக்கம், அப்பா அன்பு இன்னொரு பக்கம். ராமன் என் உயிர், நீங்கள் கொடுத்த வரங்களை நிறைவேற்ற வேண்டும். ராஜாக்களுக்கு தப்பிக்க வழியே இல்லை. அவர் அழுதுட்டு சொல்கிறாரு, ராமர்
இதை கேட்டால் அவன் இதயம் என்னாகும், அவன் எப்படி இதை ஏற்றுப்பான் அப்படின்ட்டு அவர் மனசில் அவர் அழுதுகிட்டே சொல்கிறாரு. இங்கே உள்ள நடக்கிற காரியத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் மந்திரை வந்து ரொம்ப ஆனந்தத்தில் சிரிச்சிட்டு இருக்கிறா. மந்திரை மனசில் நினைக்கிறா, நம்ம ஜெயிச்சிட்டோம், கைகையும் வந்து ஜெயிச்சிட்டா. ஆனால் என்ன, அயோத்தி வந்து தொலைஞ்சிருச்சு. எல்லாம் கேட்டதும் தசரதன் ரொம்ப சோகமாக தலை சாய்த்து நிற்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடை நம்ம முடிக்கிறோம். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தசரதன் ராமர்கிட்ட இதை எப்படி சொல்வார், ராமர் தர்மத்துக்கு சம்மதம் கொடுப்பானா, அடுத்த எபிசோடில் ஒரு மகனின் பெரிய தியாகம், ஒரு தந்தையின் கடைசி வழி, இதுதான் வந்து ராமாயணம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த ராமாயணத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது எப்போவுமே நிலச்சி நிற்காது. ஸோ இந்த எபிசோடை நம்ம இதோட முடிக்கிறோம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லேர்ன் வித் ஆர்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ராமாயணம் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.